சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். KR Kumar, 4th March 1968. ஆ 4th March 1968. டைம் சொல்லுங்கள். 7:43 PM. பர்த் பிளேஸ் Mumbai. திதி Panjami. நாமயோகம் Mahindra Namayogam. ராகு யோகி, சுக்கிரன் அவயோகி, புதன் உபயோகம், செவ்வாய் உப அவயோகம். கரணம் இது பாலவ கர்ணம். பாலவம், கரணநாதன் ராகு. முடக்கு முடக்கு கன்னி புதன். முடக்கு புதன். வைநாசிகம் சதயம் ராகு. லக்னம் லக்னம் உத்திரம் சார். கன்னியா லக்னம். ஓகே. அடுத்த கிரகம் அடுத்தது துலாம்ல மாந்தி சித்திரையில இருக்கு, கேது சித்திரையில இருக்கு. மாந்தி கேது ரெண்டு பேருமே சித்திரையா? ஆமா, ரெண்டுமே சித்திரையில இருக்கு. அடுத்தது அப்புறம் கும்பத்துல புதன் அவிட்டத்துல இருக்கு. ஓகே. சுக்கிரன் திருவோணத்துல இருக்கு. ஓகே. மீனத்துல சூரியன் புரட்டாதி. ஓகே. செவ்வாய் ரேவதி. அடுத்தது சனி ரேவதி, அதே மீனத்துல. அப்புறம் மேஷத்துல ராகு ரேவதியில இருக்கு. மேஷத்துல ராகு ரேவதியில. போட்டாச்சு. அப்புறம் துலாம்ல சந்திரன் பரணியில இருக்கு. ரிஷபத்திலையா? சாரி, ரிஷபத்துல சார். சாரி, சந்திரன் பரணியில இருக்கு. அடுத்தது அப்புறம் குரு மகத்துல வக்ரமா இதுல இருக்கு. மகத்துல இருக்கு. எந்த வீடு? சிம்ம வீடு. ஓகே. இந்த ஜாதகத்தில் மாந்தி தோசை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குங்க சார். சித்தரையில் உட்காந்துருக்கிறதுனால. வெரி குட். காரணம் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். செவ்வாய் உபாவயோகி. செவ்வாய் உபாவயோகி. மாந்தி தோசை இருக்கு. இந்த தோசை வேற இடத்துக்கு போகுதா இல்லையா அப்படின்னா நம்ம எல்லாருடைய கிரக உதைப்பும் எடுத்தால் நமக்கு தெரிஞ்சிடும்.
குரு இப்போ வந்து அடுத்தது இங்கே வந்துருவார். சுக்கரன் திருவோணத்தில் இருக்கார். யார் போய் தொடுவார்? சுக்கரன் கவுண்டிங் என்ன? விசாகத்தை வந்து தொடுறார். பின்னோக்கி 8 நட்சத்திரங்கள். இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு? விசாகத்தை வந்து தொடுறாரு. புதன் அவிட்டத்தில் இருக்கார். அவர் யாரை போய் தொடுவார்? புதன் அவிட்டம். புதன் அவிட்டத்தில் இருக்கார். யாரை போய் தொடுவார்? பின்னோக்கி 7 நட்சத்திரங்கள். சூரியன் புரட்டாது. யார் போய் தொடுவாங்க? வெரி குட். திருவோணம் கரெக்ட். சுவாதியை தான் தொடுவார். அடுத்தது வந்து செவ்வாய் வந்து ரேவதியில் இருக்கு. அது யாரை போய் தொடும்? பரணி தொடுவார். சனி ரேவதியில் இருக்கார். அவர் யார் தொடுவார்? யார் தொடுவார்? ரைட். ராகு ரேவதியில் இருக்குது. அது யார் தொடும்? சந்திரன் பரணியில் இருக்கார். அவர் யார் தொடுவார்? குரு மகத்தில் இருக்கார். அது யாரை போய் தொடும்? மாந்தி தோசை அதிகமாக இருக்கா இல்லையா? யாராவது தொட்டு அதிகப்படுத்திக்கிறாங்களா தோஷத்தை? சார், கேது பகவான் வந்து திருவாதிரை தொட்டு மாந்தி தோஷத்தை பாஸ் பண்றாரு சார் திருவாதிரைக்கு. கேதுக்கு நம்ம உதவி எடுக்க இல்லையா? வெரி குட் வெரி குட். அதை விட்டுட்டாங்க. கேது யாரை தொடுறாரு? திருவாதிரை. வெரி குட் வெரி குட். திருவாதிரையை போய் தொடுறாரு. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு மாதிரி தோஷம் பரவுது. கண்டுபிடிக்க பார்ப்போம். புதன் பகவான் திரிகோணத்துல கனெக்ட் ஆகுறது இல்லைங்களா? அவிட்டம். யாரு? புதன் பகவான் அவிட்டம் திரிகோணத்துல இருக்கிறதுனால அவருக்கும் பாஸ் ஆகும் இல்லைங்களா சார்? புதன் அவிட்டத்தில் இருந்து அனுசத்தை போய் தொடுறாப்புல. ஆமாம் கரெக்ட். டைரக்டாகவே வந்து வருது. அவிட்டத்தில் இருந்து சித்திரைக்கு டைரக்டாகவே லிங்க் இருக்கு. ஓகே, வேற எங்கேயாவது போகுதா பாருங்க. வேற யாருக்காவது மாந்தி தோசை பரவுதா? கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக வந்து கேது மாதியுடன் இணைந்து தோஷத்தை யாருக்கு எடுத்து வர்றாரு அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கொண்டு வர்றாரு. ஓகே தானே? இங்கே வந்து மாந்தி தோஷம் வந்து வந்துடுது. கேதுவின் மூலமாக அந்த இடத்துக்கு வந்துடுது. இந்த இடத்துக்கு வர தோஷம் சுவாதிக்கு வந்து வரும். வருமா வராதா? சுவாதியை யார் தருவாங்க பாருங்க. சுக்கரன் போய் சுவாதியை தராரா? குரு சுவாதியை தராரா?
அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது மட்டும் டிரான்சிஸ்டில் கிரகம் வரும்போது மட்டும் என்ன ஆகும்னா இந்த லிங்க் வந்து கனெக்ட் ஆகிடும். மற்ற நேரத்தில் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? ஓகே சார். ஓகே. திருவாதிரை நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வரும்போது என்ன ஆகும்னா, கேதுகிட்ட இருந்து அந்த தோஷம் வந்து திருவாதிரைக்கு வந்து சர்க்குலேட் ஆகிடும். அந்த கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா சுவாதிக்கு வந்து கொடுக்கும். சுக்கிரனும் குருவும் வந்து சுவாதிக்கு போய் தோறதுனால இது வந்து அந்த தோஷத்தை வந்து வாங்கிடும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, கோச்சாரத்தில் திருவாதிரையில் கிரகம் வரும்போது மட்டும்தான் வந்து நடக்கும். கர்மாவில் வந்து பல வகையான கர்மா இருக்கு. இது கோச்சாரத்தில் டெம்பரரியாக நடக்கக்கூடிய கர்மா. ஒரு கால அளவு, குறிப்பிட்ட கால அளவு வரை. இப்போ குரு பகவான் திருவாதிரையில் இருந்தார் இல்லையா? இப்போ கோச்சார குரு எப்போ இருக்காரு? இன்னைக்கு வந்து புறப்போசத்தில் இருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பாரு? திருவாதிரையில் இருந்திருப்பார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு என்பது நடந்திருக்கும். ஓகேவா? ஓகே சார். என்ன எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க? புரிஞ்சதா இல்லையா? இந்த ஜாதகம் ஒரு டிஃப்ரெண்டான ஜாதகம். நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே தானே? ஓகே சார். புரிஞ்சது சார். இப்போ அதே போல் மாந்தி கேது சித்திரையில் நின்றுட்டுருக்கு, புதன் வந்து அவிட்டத்தில் நின்றுட்டுருக்கு. ஓகே. ஆனால் இந்த கேது பகவான் போயிட்டு சித்திரையில் நின்று திருவாதிரையை தொட்டு அது வந்து வைநாசிக நட்சத்திரம். அதனால் நோயும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவார். நல்லா கவனிங்க, அது புரியும். கரெக்ட் சார். வைநாசிக தோஷம் வருது. கரெக்ட். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்க மாந்தி கேது சித்திரை புதன் வந்து அவிட்டம் வைநாசிக தோஷம் சம்மந்தப்படலன்னு நினைப்பீங்க. இப்போ மருத்துவ ஜோதிடத்தில் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்து கிடைச்சிருக்காது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு நோய் வரும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்பு வந்து இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்படி தான் வந்து கனெக்ட் ஆகும். புரிஞ்சுதா? கிரக உதைப்பு தான் ஜோதிடத்தினுடைய உச்ச சூட்சுமம். அதுதான் உச்சநிலை சூட்சுமமே. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பலன் வந்து சும்மா அக்யூரேட்டாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்வைகளை வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. சூரியன் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, குருக்கு வந்து 5, 7, 9, செவ்வாய்க்கு 4, 7, 8 இப்படி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இந்த கிரக உதைப்பின் மூலமாக தான் கிரகங்கள் வந்து இணைஞ்சு ஒரு பலனை வந்து கிரியேட் பண்ணும். புரிஞ்சுதா? ஆமாம். கிரக உதைப்பை நல்லா கற்றுட்டீங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு கேது வந்து சித்திரையில் வந்து நின்றுட்டு இருக்கார். சித்திரை என்பது உடல் உறுப்பில் எந்த உறுப்பை குறிக்கக்கூடிய நட்சத்திரம்? அது சித்திரை அடிவயிறு, அடிவயிற்றை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். மகம் என்பது சுவாசம் வயிறு, பூரம் என்பது நடுவயிறு, உத்திரம் என்பது ஜீரண சுரபிகள், அஸ்தம் என்பது அது ஜீரண மண்டலம் தான். வாயு தொலைக்கு அஜீரணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், உணவுக்கு உண்டான நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரம் வந்து சித்திரை. சித்திரை என்பது மர்ம உறுப்புக்கும் தொப்புளுக்கும் மேலே இருக்கக்கூடிய வயிற்றுப்பகுதி. அந்த பகுதி குறிக்கக்கூடிய இடம் அது. அதில் வந்து மாந்தியும் கேது உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு அடி வயிற்றுல ஏதாவது தொல்லைகள் இருக்குங்களாயா? சார் ஆமாம் சார் இருக்கு. ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கு. அது எந்த ஸ்கேன்லையும் டிடெக்ட் பண்ண முடியல. ஆனால் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அதனால தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியல இது கரெக்டாக என்னதுன்னு.
எல்லாம் கை தட்டுங்க. என்ன சொல்றேன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து அது இருக்குமா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணணும், சொல்ல மாட்டேங்கிறா. அதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். எனக்கு இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை தட்டு, கை கிளாப் பண்ணுங்க. அந்த மர்ம உறுப்புக்கும் அடிவயருக்கும் மிடில் வர ஒரு ஒரு ஆர்கன் அது ப்ராஸ்டேட்ங்கிறது. எனக்கு ஆக்சுவலி அதான் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு யாருமே எனக்கு ஆன்சர் பண்ணல. நீங்க ஆன்சர் பண்ணணும்னு தான் நான் உட்காந்துருக்கேன் ஆக்சுவலி. இப்போ பாருங்க, அவரும் அதுக்காக தான் ஜாதகம் கொடுத்துருக்காரு. நம்மளும் கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து நிற்கிறோம் நம்ம. ஆமா, கரெக்ட் சார், கரெக்ட். என்ன ரோகிணி, கிளாஸில் இருக்கியா? சார் இருக்கேன் சார். புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். மாந்தி கேதுவுடன் இணைந்து சித்திரை இல்லை, அங்கே வந்து நோயை தரக்கூடிய தொடர்பு வந்து இல்லை. ஆனால் கேது போய் திருவாதிரையை தொட்டு நோய் வாங்கிக்கிறாரு. அந்த இடத்துல நான் வந்து நோய் வருங்கிற அவர் வந்து இப்போ நான் அதுக்காக தான் ஜாதகம் கொடுத்தேங்கிறாரு. ஆமா சார், கரெக்டா ரொம்ப அக்யூரஸியா வருதுங்க சார். அது வந்து ஸ்கேனில் வந்து காட்டலைங்கிறாரு. ஆமா சார். ஏன் ஸ்கேனில் வரல? ஸ்கேனுக்கு உண்டான கிரகம் எது? ராகு கேது ரெண்டுமே ஒன்று தான். ஆமா சார். ராகு கேது வெவ்வேறு கிடையாது, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. ராகு பாம்பினுடைய தலைப்பகுதி, கேது வந்து பாம்பினுடைய வால் பகுதி. ரெண்டுமே பாம்பு தான். அது எல்லா டெக்னாலஜிலையும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கும், ராகுவும் சம்மந்தப்பட்டிருக்கும். சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணுற ஜாதகம் எடுத்திங்கன்னா சில ஜாதகங்களில் கேது பலம் பெற்று சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து ராகு பலம் பெற்று சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ராகு கேதுக்கு வந்து காரகத்துவங்கள் வந்து பிரியும் போது அது எப்படி வேலை பார்க்கணும், அவன் வந்து போகக்காரகன்னு எடுக்கணும், இவன் வந்து ஆன்மீகக்காரகன்னு எடுக்கணும். அதில் மட்டும்தான் பிரியும். திருமண வாழ்க்கை அவங்களுடைய சுகபோகங்களை குறிக்கும் போது மட்டும்தான் அது வந்து பிரியும். மற்ற காரங்களில் எல்லாமே வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். முக்கியமான சுவிட்ச் போதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஒரு லேப்டாப் எடுக்கிறீங்க, ஒரு மொபைல் எடுக்கிறீங்க, டிஸ்பிளே வந்து ராகு, உள்ளார இருக்கிற போர்டு கேது. அப்போ கேது ராகு இணையாம டெக்னாலஜி வருமா? வராதுங்க சார். ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, அது போகிற ஸ்பீடு, அது பறக்கிறது எல்லாமே அதிசயமாக இருக்குது. ரைட்டு, ராகு. உள்ளார வந்து போர்டு எதுவுமே இல்லையா, அதனுடைய டெக்னாலஜிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லையா, அது எல்லாமே வந்து கேது தான். எல்லா இடங்களிலுமே இந்த ராகு கேது என்பது இணைந்து தான் வந்து பலன் தரும். ஒருத்தருடைய தனிப்பட்ட சுகபோக வாழ்க்கை, திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அது ரெண்டும் வந்து பிரியும். கேது வந்து கர்மாவை மீண்டும் சேர்த்திக்க கூடாது. ஆன்மீகம், யோகா, தியானம், தவம் இந்த மாதிரி லைனில் வந்து கூட்டிகிட்டு போகும். அது ஒன்றும் அதை நிறைவாக கொடுக்கும், இல்லைன்னா வந்து கொடுக்காது. ராகு அப்படி கிடையாது. அவர் வந்து ஆசைகளை தூண்டுட்டு கர்மாவை பற்றி சிந்திக்காமல் மீண்டும் வந்து நிறைய போகத்தை வந்து அனுபவிக்க சொல்லி தூண்டிவிடுவார். அவர் மது, மாது, சூது, பண ஆசை, ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் போக சுகத்தை வந்து தூண்டிவிடுவார். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். இப்போ கேது வந்து சித்திரையில் வந்து நோயை தரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இவர் சித்திரைக்கு பரிகாரம் பண்ணணுமா? பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அவிட்டத்துக்கு பண்ணணுமா? தேவையில்லை. ஏன்னா இப்போ ப்ராப்ளம் என்பது இவருக்கு வந்து அவிட்டம் குறிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா அதுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம. இவருக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னா சித்திரையில் தான் இருக்குது. அப்போ சித்திரைக்கு மட்டும் பரிகாரம் பண்ண போதுமா? பத்தாது. ஏன்னா சித்திரைக்கு எங்கேருந்து நோய் வருது? திருவாதிரையிலேருந்து தான் நோயே வருது. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஜாதகருக்கு அவிட்டத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை. அவிட்டம் என்பது கால் பகுதியை குறிக்கக்கூடிய ஏரியா வந்து குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எலும்புகள் இருக்கக்கூடிய மஞ்சைகள் அதையெல்லாம் குறிக்கிற ஒரு நட்சத்திரம்.
பிரச்சனை வந்து இங்கே இருக்குது, சித்திரையில் தான் இப்போ வந்து அவருக்கு வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. அப்போ வந்து சித்திரைக்கு பரிகாரம் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு நோய் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது திருவாதிரையிலேருந்து தான் வருது. அப்போ திருவாதிரைக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும். ஏன் இப்போ இவருக்கு வந்து இந்த இடம் வந்து பாதிப்பை தருது, சித்திரை வந்து பாதிப்பை தருது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நேராக வந்து தசா புத்திக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ என்ன தசை என்ன புத்திங்க உங்களுக்கு? சார் குரு தசை கேது புக்தி சார். ஆ, எல்லாம் கை தட்டுங்க. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். எவ்வளோ அக்கவிசா பாடம் நடத்திட்டு இருக்க. சூப்பர் சார், 100% அக்யூரேட். சூப்பர் சார். எவ்வளோ பெரிய மிராக்கலான ரிசல்ட் இதெல்லாம். நம்ம சொன்ன பிறகு, நம்ம வந்து ஆன்சர் கொடுத்த பிறகு தான் நான் கேட்குறேன் என்ன தசை என்ன புத்திங்கிறேன். அவர் சொல்கிறாரு கேது புத்திங்கிறாரு. கேது புத்திங்கிறதுனால தான் இது வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. இப்போ அதே வந்து புதன் புத்தியாக இருந்தால் இந்த இடம் தான் பாதிச்சிருக்கும் நமக்கு. புதன் எங்கே இருக்காரு? கரெக்ட் சார். ஓகே சார். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது புரியுது சார். சார், கிளியரா இருக்கு சார், புரிஞ்சுது சார். புரியுதுங்க ஐயா. சார் இது ஒரு அற்புதமான ஜாதகம் சார். நிறைய விஷயங்கள் கிடைக்குது சார். ஆமாம், அதை முன்னே சொல்லிட்டல, ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதில் விஷயம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ கேது புத்தி நடந்துட்டு இருக்குது. மாந்தி இப்போ வந்து ஆக்டிவேட்டில் இருந்துட்டு இருக்காரு. சித்திரையில் நின்று அவயவ சாரத்தில் பாதிப்பு தந்துட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாங்க? சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் என்பது வலி வேதனைகளுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம், இரத்த ரணங்கள் காயங்களுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம், அறுவை சிகிச்சைகளுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம். இதில் கேது அமர்ந்து திருவாதிரை என்ற நோயை தரக்கூடிய நட்சத்திரத்தை போய் தொட்டு நோய் வாங்கிக்கிறாரு. அப்போ உள்ளார அவர் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டு, வலி வந்து அதிகமாக இருக்கு அவருக்கு. இதே சித்திரை இல்லாமல் வேறு நட்சத்திரம் வந்திருந்தால் வலி வந்து அதிகம் வராது, வரும், ஆனால் வந்து ஓவராக வலி வந்து உருவாகாது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகேங்க சார், புரியுது. ஓகே சார், புரிஞ்சுது சார். இப்போ கேது வந்து உட்காந்ததுனால அது வந்து ஸ்கேனில் வந்து காட்ட மாட்டேது, நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு காட்ட மாட்டேது. இப்போ இது எதில் தான் போய் கண்டுபிடிக்கிறது? ஸ்கேனில் காட்ட மாட்டேது. அப்போ என்ன பண்ணலாம்? அஸ்ட்ராலஜியில் காட்டிடுச்சு, சரி இது மேலே நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் தெரிஞ்சு போச்சு. ஆனால் எதில் தெரியுமா காட்டி கொடுக்கும்? புதன் யோகியாக வர்றதுனால சித்தாட்ட போனீங்கன்னா, சித்தா டாக்டர் போனீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். ஏன் அப்படின்னா அவர் நாடியை பிடிச்சி பார்ப்பார், நாடியில் கரெக்டாக காட்டி கொடுத்துருவாரு. இந்த உறுப்பில் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு காட்டி கொடுக்கும். ஏன்னா புதன் வந்து இந்த ஜாதகத்தில் தீசூனியம் உபயோகி, அவரே முடக்கதிபதி, உபயோகமாக வர்றதுனால அந்த சிஸ்டம் வந்து காட்டி கொடுக்கும். கேது வந்து காட்டி கொடுக்க மாட்டோம், மறைச்சு வச்சுக்குது. இப்போ நமக்கு புரியுதுங்களா? ஓகேங்க சார், புரியுது. அதே போல் இவருக்கு வந்து சித்தா மருந்து தான் சூப்பராக வந்து வேலை பார்க்கும். குமாரையா கேட்குறீங்களா? சார் கேட்டுட்டு இருக்கேன் சார், அட்டென்ஷனா. இதுவரை சித்தா மருந்து சாப்பிட்ருக்கீங்களா? ஆமா சார், டாக்டர் ரமேஷ்ட தான் போயிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளா? இப்போ ஒரு 1.5 மாசம் ஆகுது சார். 1.5 மாதம் தான் ஆகுது. என்ன என்ன சொன்னார் அவர்? அவர் அதான் நீங்க சொன்னதான் சொன்னார் அவர். ஓகே, ஆனா அந்த கேன்சர் ஆஸ்பெக்ட் அவர் சொல்லல. ஆ, அவர் நார்மலி கொஞ்சம் நிறைய பேசுவார் சார், கொஞ்சம் எனக்கு பவுன்சரா போயிடுது. ம், ஆனா அது சொல்லல அவர். பட் அவர் வந்து அதுலனா ரிலீஃப் இருக்கு, ஒரு 20% ரிலீஃப் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நீங்க முன்னாடி சொல்லிட்டு கேதுனா வந்து குடைச்சல் கொடுக்கும் அப்படின்னு. ஆமாம். எனக்கு வலியோட இல்லையா சார், குடைச்சல் தான் இருக்கு. நிறைய குடைச்சல்னாக்க ராத்திரி ஆல்மோஸ்ட் எவ்ரி 1.5 மணி நேரம் தூக்கத்துல இருந்து எந்த பாத்ரூம் போறது, அது அந்த இடத்துல வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபீலிங் சார், அந்த மாதிரி தான் ஃபீலிங் நிறைய இருக்கு. ரைட், ஓகே. நீங்கள் வந்து 1.5 மாதம் தான் மருந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க. ஆமா ஆமா.
நிச்சயம் உங்களுக்கு வந்து சரியாயிடும். அவர் வந்து அந்த டாக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு டேலண்டான நபர். இல்லைன்னா நான் வந்து ஒருத்தருக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அவர் போய் பாருங்கன்னு அனுப்பவே மாட்டேன் நான். கண்டிப்பா சார், டவுட்டே இல்லை அதுல. எனக்கு தெரிஞ்சு நிறைய கேன்சரே வந்து க்யூர் பண்ணியிருக்காரு. ஆரம்ப நிலையில் போனோம் அப்படின்னா க்யூர் பண்ணிடுவார். ரொம்ப முத்தின பிறகு போனோம்னா முடிஞ்சளவு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பாரு. அவரை பற்றி அமெரிக்காவில் வந்து நிறைய கட்டுரைகள் வந்து வெளியில் வந்துருக்குது. பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பார். பயங்கரமான வித்தக்காரர் அவர். ஆமா ஆமா, உண்மைதான் சார் அது. ஸோ 1.5 மாதம் தான் சாப்பிட்றீங்க. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் சரியாகும். ஆமா சார், பட் என்னோட கொஸ்டின் மட்டும் அதை ஆன்சர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ம் சொல்லுங்கள். இல்ல சார், அதான் அந்த கேன்சர்ங்கிறது அது எப்படி அதை எடுக்கிறோம் சார், எப்படி கால்குலேட் பண்றோம் அஸ்ட்ராலஜில? இது கேன்சரா, ஃபர்ஸ்ட் இது கேன்சரா கேன்சர் இல்லையா, அப்படி இருந்ததுன்னா அது எப்படி எந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னு அதுதான் தெரியணும் சார். கேன்சருக்கு உண்டான கிரகமே வந்து சனி, கேது, செவ்வாய் காம்பினேஷன் தான். சனிக்கு எது செவ்வாய்? ஓகே. ஆமாம். சனினா வந்து நீங்கள் வந்து அழுக்குகள்னு எடுக்கலாம். அழுக்குகள் தங்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் இறந்த செல்கள், அதாவது இறந்த செல்கள் வந்து வெளியேறாமல் ஒரு இடத்துல தங்குறது தான் வந்து கேன்சர். ஓகேவா இல்லையா? ஆமா சார். ஆமா கரெக்டா இல்லையா? ஆமா சார் சார். கோடிக்கணக்கான செல்களால் ஆனது தான் உயிரினங்கள். ஒவ்வொரு நாளும் செல்கள் இறந்துகிட்டே இருக்கும், பிறந்துக்கிட்டே இருக்கும். இறந்த செல்கள் வந்து வெளியில் வந்து வரணும், கழிவுகள் வழியாக வெளியில் வரணும். அப்போ கழிவுகளை வெளியேற்றக்கூடிய கிரகம் அது சனி பகவான். சனி பகவான். அவர் வேலை தான் வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றுறது. இவர் சரியாக ஒழுங்காக வந்து வெளியேற்றலை. இப்போ என்ன நடக்கும்? அது தேக்கி நோயா மாறுச்சு. அவ்வளோதான் மேட்ரு. அப்போ தேங்கும் போது என்ன ஆகுது? அது கட்டியாக மாறுது. இந்த கட்டி தான் வந்து செவ்வாய். சரி, சாரி, கேது. கேன்சர் கட்டிகள். புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சது சார். இதை விட மருத்துவ விளக்கம் வேறு எதாவது வேணுமா உங்களுக்கு? வேண்டாம் சார். இல்லைங்க சார், துல்லியமா தெளிவா வந்துருச்சுங்க சார். ம் இங்க இவர் வந்து இப்போ வந்து செவ்வாய் வந்து அவருக்கு வந்து அவயோகியா இருக்கு. அதனால வந்து அவர் வந்து சர்ஜரி மாதிரி போனாருன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அது நீங்க சொல்ற மாதிரி அது சித்தா மெடிசன்ல போகும்போது தான் அது வந்து கரெக்டா ஆகும். கவனிங்க, சனி பகவான் இவருடைய வேலை வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றுறது. ராகு என்ற நோயை தரக்கூடிய கிரகத்துடன் வந்து இணைந்திருக்கார். கழிவு வெளியில் போகுமா? போகாது. போகாது. பாயிண்ட் வந்துச்சா இல்லையா? வந்துருச்சுங்க சார். நான் சொன்ன பாயிண்ட் வந்ததா வரலையா? கரெக்டா கனெக்ஷன் ஆச்சுங்க சார். நான் வந்து விதியை வந்து சொல்லிட்டேன். அதை வந்து ப்ரூஃபும் பண்ணி காட்டிட்டேன் நான். சூப்பர் சார். அருமைங்க சார். கூட யாருங்கிறா? சனி ராகுவோட. செவ்வாய். செவ்வாய். அப்போ என்ன சொல்லுது? அது ரத்தத்தில் கழிவுகள் தங்குதுன்னு சொல்லுது. அது ஆமாங்க சார். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார், அக்யூரேட்டா வருது சார். கரெக்ட் சார். கரெக்டா வந்துருச்சுங்க சார். இங்கே சித்திரையில் கேது. இந்த செவ்வாய் வந்து யாருன்னா அவயோகி. அப்போ ரத்தத்தில் கழிவுகள் வந்து தங்குது. உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவரை தவிர வேறு யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவர் மருந்து வந்து மிராக்கலான மருந்து. அவர்கிட்ட தான் சார் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னன்னா சௌபாகியமணி ஐயா சொல்லியிருக்காரு நம்ம போகிறோம் அப்படின்றது தான். எனக்கு வந்து அப்படி கிடையாது. எனக்கு வந்து 2012 இப்போ வந்து 2025 வந்துட்டேன் நான். எனக்கு அறிமுகம் வந்து 2012 ஆகுது. அப்போ 13 வருடங்களில் வந்து ஆகுது. 13 வருஷத்தில் நான் எவ்வளோ பேர் அனுப்பியிருப்பேன், அந்த எவ்வளோ பேர் அந்த அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, அவங்க வந்து என்ன எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து என் கையில் இருக்குது. கரெக்டா? கரெக்டுங்க சார்.
ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். சித்திரைக்கு ஒன்று, திருவாதிரைக்கு ஒன்று பண்ணணும். நல்ல வேளை நீங்கள் வந்து ஹையர்லாம் வந்தீங்க. இந்த ஹையர் வகுப்பில் வந்து பேசிக்லேருந்து ஹையருக்கு வந்து ஒரு 12, 13 பேர் வந்து டிஃப்ரெண்ட்டு. 13 பேரை வேணாம்னு முடிவு பண்ணி கட் பண்ணிட்டேன். அவங்க எஸ்பி கிளாஸ்லேயே இல்லை, இன் ஃபியூச்சரில் எஸ்பிலேயும் வரப்போகிறதும் கிடையாது. இப்போ நம்ம வந்து என்னென்னா எஸ்பி கிளாஸும் ஒன்று நடத்துகிறோம். அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். 35, 36, 35, 35, 36 சார்ஜ் பண்ணுறோம். சரி, ரைட்டு. நான் என்ன லட்சக்கணக்கிலேயே கேட்குறேன். 36,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையா? அது வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பொறுமையாக அப்படியே பிடிவிட்டால் கட்டலாம். நம்ம யாரையும் வந்து கம்பல் பண்ணுறதில்ல. கரெக்டாக இல்லையாப்பா? ஆமாம். இப்போ நம்ம வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய பாடத்திட்டம். அது உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா சில வருடங்கள் வந்து கிளாஸ் போகணும் நமக்கு. இப்போ அந்த படத்துக்கு கணக்கு பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து இப்போ வந்து நான் வந்து என்னென்னா உண்மையிலேயே சிரமத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் 50% ஆஃபர் கொடுத்துருக்கேன். நான் இந்த கிளாஸ்லேயே எத்தனை பேருக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன ரோகிணி, உண்டா இல்லையா? சார் ஆமா சார், நான் அக்கௌண்ட் பார்க்குறதுல எனக்கு தெரியும் சார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஏன் அப்படின்னா உண்மையிலே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா ஆஃபர் கொடுத்துருவோம். நான் அதுலேயும் பொறுத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா ஃப்ரீயே போட்டுருவோம். நான் இப்போ சோலைராஜனுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப காலமாக வந்து சோலைராஜன்ட்ட பொறுத்ததுக்கெல்லாம் நான் காசே வாங்குறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மனசாட்சியோடு தான் நம்ம வந்து இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கே வந்து ஒரு சிலர்லாம் வந்து பணம் இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது, ஆனால் கட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து சரி இது அவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு 13 பேரை வந்து நிப்பாட்டிட்டேன் நான். எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள் ரிசல்ட்டு. கரெக்டாக துல்லியமாக இருக்கும் சார். 100% accurate சார். இப்போ அதே நேரத்தில் இவ்வளோ இருந்தும் இப்போ ஏன் அவர் வந்து இவர் வந்து ஜாதகம் படிக்க வராரு? கேது கெட்டு போயிட்டாரு ஞாபகக்காரங்க. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், மூலம் ரேவதி இந்த 2 நட்சத்திரங்களில் யாராவது ஒருத்தர் பலம் பெற்றால் ஜோதிடம் படிக்க உள்ளார வந்துடுவாங்கன்னு சொன்னேன் நான். இப்போ ரேவதி வந்து யோகா ஸ்டார், அதில் வந்து யோகி உட்காந்துருக்காரு, ராகு உட்காந்துருக்காரு, சனி பகவானும் உட்காந்துருக்காரு, அவயோகி செவ்வாயும் பாசிட்டிவாக தான் இருக்காரு. 3 கிரகங்கள் அங்கே வந்து பாசிட்டிவாக வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் நோய்க்கு நெகட்டிவாக வேலை பார்க்கும், மற்ற செயல்பாடுகளுக்கு பாசிட்டிவாக வேலை பார்க்கும். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு என்ன தசை? சார் குரு தசை கேது புத்தி சார். குரு தசையில் கேது புத்தி போயிட்டு இருக்கு. சார் குரு மகத்துவம் சுவாதியத்தார் சார் கரெக்டாக தொடர்ந்து அது அக்யூரஸியாக இருக்கு பாருங்க சார். நீங்கள் நம்பி பண்ணலாம். சித்திரைக்கு ஒரு பரிகாரம், திருவாதிரைக்கு ஒரு பரிகாரம், கோவில் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ப்ளஸ் வந்து உங்கள் முன்னோர்களை வந்து இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தில ஹோமம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி சார். அது மட்டும். முன்னோர்கள்லாம் யார் சார் அது? முன்னோர்கள்லாம் இப்போ வந்து உங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னா அப்பாவை கூட்டிகிட்டு போகணுமா வேண்டாமா? அப்பா இல்லைனா தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். இல்லை அப்பா கிடையாது எனக்கு. அதுதான் முன்னோர்னா அவ்வளோதான். சார் இல்லை சார், என் தமிழ் கொஞ்சம் வீக் சார், அதனால தான் கேட்குறேன் சார். என்னங்கய்யா? என் தமிழ் கொஞ்சம் வீக் சார், புரியுறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை அதுதான் சொல்ல வரேன். இப்போ அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அப்பாவை இல்லாமல் நம்ம வந்து போய் திலவமெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பா இல்லை அப்படின்னா நம்மளே போயிட்டு உட்காந்து பண்ணலாம். அதுதான் முன்னோருங்கிறது, வேற ஒன்றும் சொல்லுங்க. இப்போ நான் வந்து என் ஃபேமிலி வச்சு போய் பண்ணலாமா அந்த ஹோம்? தாராளமாக பண்ணலாம். சரி, ஓகே சார், ஓகே. இது யாரு? உங்கள் பாட்டி வழியில் வந்த கர்மா. ஓகே. பாட்டி அதாவது பாட்டினா அப்பாவோட அம்மா? அப்பாவுடைய அம்மா கிடையாது. அப்பாவுடைய அம்மானா
கிருத்திகை உத்திராடத்தில் உட்காந்துருக்கணும் கேது. அப்படி இருந்தால் தான் அப்பாவினுடைய பாட்டின்னு எடுத்துக்கணும், நம்ம அப்பா வழி பாட்டின்னு எடுக்கணும் நம்ம. இது வந்து உங்கள் அம்மா வழி பாட்டி. ஓகேங்களா? ஓகே சார். அந்த வழியில் வந்து தோஷம் அது. நீங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு திலகோமம் பண்ணிவிட்டு அவர் மருந்து ரெகுலராக சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து ரிசல்ட், நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். சார் இது சாபம் தானே சார்? ஏன்னா செவ்வாய் வந்து அவயோகியா இருக்கு, சாபம் தானே இது? ஆமாம், சாபம் தான். அதில் என்ன மாற்ற கருத்து? தோஷம் சொல்லிட்டேன் நான், சாபம் தான். கரெக்ட், 100% கரெக்ட். சார் நானே கேட்குறேன், இப்போ கேத்து புக்தியனோடது வந்து ஜூலை 2026 முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறையுமா? டெஃபினட்டாக கம்மியாகும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக கம்மியாகும். மெயினாக நீங்கள் வந்து உங்களுடைய பாத பகுதிக்கு வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி அல்லது வந்து மசாஜ் வந்து கொடுக்கணும். ரேவதிக்கு, ரேவதி என்பது பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். பாதத்தில் தான் என்ன நடக்குது, எல்லா நரம்புகளும் அங்கே வந்து முடியுது. எல்லா நரம்புகளுக்கும் அந்த ஏரியாவில் வந்து தொடர்பு இருக்குது. வெறுங்காலில் நடக்கலாம், காயங்கள் ஆகாத அளவுக்கு வந்து வெறுங்காலில் அப்படியே வாக்கிங் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கர புத்தி வந்ததுங்க. அப்ப சுக்கர புத்தி வந்தால் என்ன இப்போ? அவயோகி இல்லைங்க. அவயோகி புத்தி வருதா? வரட்டும். இந்த இடம் ரிலீஸ் ஆயிருதுல அவருக்கு. இந்த கேது கட்டாயிராரு இல்லைங்க. புரிஞ்சதா புரியலையா? இப்போ யார் பேசுனது? ஐயா முனுசாமிங்க ஐயா. முன்னுசாமி. ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கேது புத்தி நடந்துட்டு இருக்கனால கேது சித்திரையிலேருந்து அந்த பாதிப்பை வந்து கொடுத்துட்ருக்காரு. சரி. இப்போ கேது புத்தி முடிஞ்சிருச்சு, சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆயிடுது. ஆமாங்க ஐயா, சுக்கரன் அவயோகி வரல, அதாங்க ஐயா கேட்டேன். சுக்கரன் அவையே அது வந்து அந்த பாதிப்பு வேற மாதிரி மாறிக்கும். இந்த பாதிப்பு கட்டாயிருதுலங்கிறேன் நான். சரி. சுக்கர புத்தி நல்ல புத்தின்னு நான் சொல்ல வரல. அது வந்து பாதிப்பு இருக்கு அவருக்கு. அது சுக்கரன் வந்து திருவோணத்துல இருந்து சுவாதி வந்து தொடராப்புல. இப்போ வந்து அந்த பாதிப்பு வந்து வேற மாதிரி செயல்படும். ஆனால் இந்த கேது சித்திரையிலேருந்து இருக்குல்ல, இது கட் ஆகுதுல்ல நமக்கு. இந்த ஆக்டிவேட் வந்து டீஆக்டிவேட் ஆகுது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அதை சொன்னேன் நான். ஓகே. இப்போ இதை தவிர வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா ஐயா குமார் ஐயா? சார் ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த கிளாஸ் வருது தான் எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், இப்போ வந்து நிறைய ஏன், அதாவது ஏன் என்ன காரணம்ங்கிறது உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் புரியாமல் இருந்திருக்கும். இப்போ காரண காரியங்கள் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ரெண்டாவது வந்து கால அளவும் வந்து தெளிவாக புரியுது. இது ஏன் நமக்கு வந்தது, எவ்வளோ காலகட்டம் வந்து இருக்க போகுது, மெடிசனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு தெளிவு கிடைக்க தான் செய்யும் நமக்கு. ஆமா கரெக்டாக இல்லைங்களா? ஆமா சார், கரெக்ட் தான். இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது, ரொம்ப தெரியாது. அது வந்து மனசுல சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த கிளாஸ் பாக்கி இப்போ அடுத்தது சுக்கிர புக்தி வரும், அதுக்கப்புறம் சூரிய புக்தி வரும். அது வந்து கொஞ்சம் நிறைய வருஷம் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை சார். அது நிறைவேறுமா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. அது சில டைம் பயம் வருது, அந்த மாதிரி மரண பயம் வருது அப்படி. ஏன்னா இது வந்து நான் முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த கிளாஸ் வந்திருந்தேன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன். நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேனுங்கிறது ஒரு மனசுல வந்து சரி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் மாந்திக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி லூஸ் தனமானலாம்
பரிகாரம் பண்றீங்க சார், அதெல்லாம் சொன்னா சிரிப்பேருங்களா. ம் 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 ம். இப்போ இது லாங் டைம், இன்னும் ஒரு இந்த ஜெர்னி இன்னும் கொஞ்சம் வருஷம், நிறைய வருஷம் கண்டினியூ ஆகணும்னு தான் ஆசை சார் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து தசை வந்து என்ன தசை சொன்னீங்க? குருதா சார். குரு தசை. குரு வந்து மகத்தில் நின்று தசையை நடத்திட்டு இருக்காரு. ஆமா சார். அடுத்த தசை என்ன தசை? சனி தசை. சனி திசை. சனி தசை வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கீங்க, ஓகேவா? சொல்றது புரியுதா? சொல்லிட்டு இதுதான் சார் கிளியர் சார். தேங்க்யூ சார். சனி தசை உங்களுக்கு உண்டு. சூப்பர், போதும் சார், நீங்க சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. சனி தசையில் எவ்வளோ காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகேவா? ஆமா சார், ரைட் சார். ம் ரைட். அவருடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. சூப்பர். யாருடைய கேள்விக்கும் இது வந்து யாருமே பதில் சொல்ல முடியாது. அவர் என்ன கேட்குறாருன்னா என்னுடைய ஆயுள் என்ன அப்படிங்கிறாரு. நான் வந்து சனி தசை வரையும் நான், கேட்டாரு அதான். ஓகேவா? ஆமாம். சார் இது மாதிரி யாருமே சொல்ல முடியாது சார், ரொம்ப ஆமா. ரொம்ப ஆண்டோட gift தான் சார் அது நீங்க கிடைச்சது. அவரு ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. அவரு குமார் சார் தன்னம்பிக்கையா இருப்பாரு கொஞ்சம். பாவம் அதான் சார், அவருக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பாவம். ம் சார் இதுல என்னன்னா எந்த மழுப்பல் எதுவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா எஸ் அப்படின்ட்டீங்க ஒரே இதுல. அதுதான் சார். சார் மட்டும்தான் இது மாதிரி சொல்ல முடியும், வேற யாருனாலும் முடியாது. மத்தவங்களுக்கு சொல்ல தெரியாதுங்க ஐயா. ஆமா தெரியும். ஆமா கரெக்ட் 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 100% கரெக்ட் கரெக்ட். சொல்லிடுறேன் சார், சொன்னது கரெக்ட் 100%. ஆமாங்க, அதுதான் கரெக்ட். இல்லை, அதாவது இந்த திதி யோகம் அவயோகம் கரணம் முடக்கு வைனாசிகம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணாமல், கிரக உதைப்பை கனெக்ட் பண்ணாமல் யாருமே அந்த இடத்துல போய் நெருங்க முடியாது. அதான் வந்து உண்மை. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரே இருக்கிறார் தமிழ்நாட்டில். ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் அவர் வந்து இதை வந்து அவர் வந்து வகுப்பெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஒரே ஒருத்தர் இருக்கிறார். ரெண்டாவது ஆள் நான் ஒருத்தன் தான். இப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய மாணவர்கள் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே தானே? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆமாம். நன்றிங்க குருஜி. நன்றிங்க ஐயா. ரைட், ஓகே. வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா ஐயா உங்களுக்கு? சார் ஒரே ஒரு கடைசி கேள்வி சார் எனக்கு. ஆ. ஏன்னா நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ம் இப்போ நான் இந்த அஸ்ட்ராலஜி கத்துக்கிறேன், ம் கரெக்டா? ம் இதனால என்னால இந்த சொசைட்டிக்கு அஸ்ட்ராலஜிக்கு மூலமா ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா சார்? சமுதாயத்துக்கு நன்மை இருக்கான்னு கேட்குறீங்களா, இல்லை உங்களுக்கு நன்மை இருக்கான்னு கேட்குறீங்களா? எனக்கு நன்மை இருக்கா, இன்னொருத்தருக்கும் என்னால நன்மை இருக்கா? ரெண்டுமே கேட்குறீங்க. ஆமா, ரெண்டுமே கேட்கறேன் சார். 100% உண்டு, அதில் என்ன சந்தேகம்? இல்ல நீங்க ஃப்ராங்காவே சொல்லலாம் சார், எனக்கு ப்ராப்ளம். ஃப்ராங்காக தான் நான் சொல்கிறேன். நான் எப்பொழுதுமே வந்து ஃப்ராங்க் தான். ரைட், ஓகே சார். இரு தரப்புலையும் வந்து ஆதாயம் என்பது உண்டு. நீங்கள் கற்றுக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, உங்களை யாரோ தேடி வராங்க, உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கிளைண்டாக இருக்கலாம், அவங்களுக்கும் ஆதாயம் என்பது உண்டு. அந்த அமைப்பு வந்து உங்கள் ஜாதகம் காட்டுது. சூப்பர் சார், தேங்க்யூ சார். அது 100% வந்து காட்டுது எனக்கு. அது நான் இப்போ சொல்ல விரும்பலை. அது வந்து சரி சார். கொஞ்சம் ஒரு சீக்ரெட்டான பார்ட் அது. ஆமாம் சரி சார். ஆமாம், அது உண்டு, 100% இருக்குது. உங்களை தேடி வரவங்களும் பயனடைவார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஆமாம். ஏன்னா நான் வந்து யார்ட்டையும் பின்னாடியும் போல கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வேற யார்ட்டையும் போய் கத்துக்கிறதுக்கு எனக்கு மூடூர்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு சார். ஏன்னா உங்களோடய தான் நான் டிராவல் பண்ணுவேன், அதுல வந்து டவுட் கிடையாது. பாருங்க, அவர் யார்கிட்டையுமே இது வரையும் கற்றுக்கலான்ட்டாரு, டேரெக்டாக என்கிட்ட தான் வந்திருக்காரு. ஆமா, அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நம்ம ஐயா கூட வந்துட்டோம்னா வேற எங்கேயும் போறதுக்கு நமக்கு வழியே இல்லை. இவர் வந்து
என்கிட்ட வந்து கிளாஸ் வந்தார். அப்புறம் வந்து அவர் ஜாதகம் கொடுத்து பலன் கேட்டார். அவர் கேட்கும்போது ஹெல்த்தை பற்றி கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டாப்புல என்ன, என்னுடைய ஆயுள் காலம் என்ன அப்படின்னு கேட்டார். நான் ஆயுள் காலத்தை பற்றி ஒரு ஆன்சர் கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறப்பான தகவல் சொன்னேன். என்ன தகவல் சொன்னேன் அப்படின்னா, இந்த பிறவியோடு உங்களுக்கு வந்து மறுபிறப்பு முடிந்தது, முக்தி நிலைன்னு சொல்லிட்டேன் நான். இந்த பிறப்போடு இவருக்கு வந்து பிறப்பு வந்து முடிஞ்சது, முக்தி நிலை அடைய போறாரு. நான் சொன்னேன் சார் 100 சார். நீங்க சொன்னதை நான் எதுவுமே மறக்கல சார். அப்படியே ஞாபகம் இருக்கு. பர்ஃபெக்டா சொன்னேன். அப்போ வந்து என்னன்னா, என்ன பேசுனது அப்படியே ரிப்பீட் பண்றேன். ஆமா. எவர் ஒருவருக்கு முக்தி நிலையை நோக்கி நெருங்கிட்டாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த கிளாஸ்க்குலாம் வர முடியும். கிளாஸ்க்கு அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, யாருக்கு நல்ல அமைப்புகள் இருக்கோ அவங்க மட்டும்தான் என் கிளாஸ்க்கு வர முடியும்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கேன். இன்னொரு விஷயத்தையும் என்னால் ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும். அது என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் முக்தி நிலையை நெருங்கி விட்டீர்களோ, இந்த ஜென்மத்திலையோ அடுத்த ஜென்மத்திலையோ, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவர்கள் மட்டுமே என்னுடைய வகுப்பில் இப்போ வந்து இருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். என்னால் வந்து எல்லா ஜாதகத்தையும் போட்டு ப்ரூஃப் பண்ண முடியும். எல்லாரும் கை தட்டுங்க கொஞ்சம். இல்ல சார், எல்லாம் கை மறந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த வகுப்பில் இருக்கிற எல்லாருமே நெருங்கிட்டீங்க. அது வந்து இந்த ஜென்மமா அடுத்த ஜென்மமாங்கிறது தான் கதையை. இப்போ அப்படி ஒரு அமைப்பு வராதவர்கள் எவருமே வந்து இந்த வகுப்பில் வந்து கிடையாது. நான் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு இந்த ஜென்மத்தோட மறுபிறப்பு வந்து முடிந்தது. இதுக்கு மேலே பிறப்பு வந்து கிடையாது எனக்கு. குரு எவ்வளியோ அவ்வளியே சிஷ்யர்கள், அவ்வளோதான். அதான் சார், பூர்வ ஜென்ம புண்ணியம் சார் உங்களை நாங்கள் இறங்கி இருக்கிறது உங்களுக்கு தேடி இருக்கிறது. இப்போ நான் வந்து முன் ஜென்மத்தில் வேற ஒருத்தர்கிட்ட படிச்சுட்டு இருந்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து பிரபஞ்சம் வந்து இதையெல்லாம் வந்து அந்த கன்டினியூட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வச்சு, இந்த பிறப்போட உலகம் வந்து முடிஞ்சது வா அப்படின்ட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு சிலருக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து இந்த ஜென்மத்தோட வந்து மறுபிறப்பு என்பது முடிஞ்சது. ரோகிணி மீனா சீனிவாசனுக்கு முடியுது, இவருக்கு இந்த கேஆர் குமார் அவர் இவருக்கு முடியுது. நிறைய ஜாதகங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட் ஜாதகத்தில் மீதி ஜாதகங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு என்கிட்ட கற்றுக்குறீங்களோ இன்னொரு ஜென்மம் எடுப்பீங்க, இங்கே எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து அதில் வந்து தொடருவீங்க, அதில் கம்ப்ளீட் ஆவீங்க. அப்புறம் உங்களுக்கும் அடுத்த ஜென்மத்தோடு வந்து மறுபிறப்பு என்பது முடிஞ்சிடும். அவங்க மட்டும் தான் உள்ளே இருக்கிறீங்க, அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. மீண்டும் பிறவா நிலையை அடையணும்னா பல ஜென்மங்கள் தேவைப்படும். நமக்கு பல பிறப்புகள் எடுக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. இந்த ஜென்மத்தோட முக்தி நிலைங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனை. இன்னும் 1-2 ஜென்மத்தோட முடியுதுங்க, அதுவும் வந்து மிக சிறந்த கொடுப்பனை தான். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். சூப்பர் சார். கண்டினியூட்டி இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கும் உங்களுக்கும் முன் ஜென்மத்தில் எந்த தொடர்பும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய முட்டாள். இல்லை சார், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்காருதான் இதுக்குள்ள வந்திருக்காங்க சார், உங்களை தேடி வந்து. கண்டிப்பா கண்டிப்பா சார். இங்கே வந்து பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குது. இந்தா இதெல்லாம் உனக்கு புரிய வச்சிட்டேன், இவங்கெல்லாம் வருவாங்க புரிய வை. அவங்களுடைய பிராப்தத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க விஷயத்தை வந்து பிடிச்சிக்குவாங்க. எதுலேருந்து விட்டாங்களோ அடுத்த ஜென்மத்துலேருந்து தொடருவாங்க. அவ்வளோதான் மேட்டர். புரியுதா? ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் முக்தி நிலை என்பதை அடைய முடியாது. சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், முக்தி அடைந்தவர்கள்,
இந்த பிரபஞ்ச ரகசியத்தை வந்து புரிந்தவர்கள். இருக்கிறதுலே எளிமையான மெத்தடு வந்து அஸ்ட்ராலஜியை நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து முக்தி நிலையை வந்து அடைய முடியும். ஏன்னா கலைகளிலேயே வந்து மிக சிறந்த ஒரு கலை இது. 5வது பெரிய கலையாக இருந்தாலும் இது வந்து மிக அற்புதமான ஒரு கலை. இப்போ நான்லாம் வந்து ஆரவாரமாக பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக வரேன், சிம்பிளாக போகிறேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். ஏன்? பக்குவமாயிட்டோம். நம்ம கர்மா இதுதான், நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோம், நம்ம வேலை இதுதான், நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்குது. இந்த பிரபஞ்ச ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எவருக்கும் இங்கே வந்து முக்தி என்பது கிடையாது. இவர் ஏன் இப்போ வந்திருக்காரு என்கிட்ட? இவருக்கு வந்து இதை புரிய வைக்க வேண்டியது என் வேலை, அவர் புரிஞ்சிக்க வேண்டியது அவருடைய வேலை. இப்போ இதுக்கு மேலே அவருடைய மனம் எப்படி ஆகும்? மனம் வந்து அமைதியாயிடும், மனம் தெளிவடையும், சிந்தனைகள் தெளிவடையும். அதுக்காக அவர் கொண்டதை ஆண்டு விட்டுருக்குது இயற்கை. புரியுதா? புரிஞ்சுதுங்க சார். புரியுது சார். நம்ம ரோகிணி மீனாட்சி சீனிவாசன் ஜாதகத்தில் சந்திரன் வந்து ரேவதி இல்லை. அவங்களுக்கு நான் அதான் சொல்லியிருக்கேன், இந்த ஜென்மத்தோடு உனக்கு வந்து பிறப்பு முடிஞ்சது அப்படின்ட்டு. நான் சொன்னீங்க சார். அது ரீசனாக இப்போ தான் சொன்னேன். நான் இவ்வளோ நாள் நான் சொல்லலை, இவ்வளோ நாள் நான் சொல்ல கிடையாது. இப்போ பக்கமாக தான் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 20 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். நான் நீ ஏன் என்கிட்ட படிக்க வந்திருக்குன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஜோசியம் படிக்க வந்தேன் அப்படின்னாங்க. நீ அதுக்கு வர கிடையாது, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு இந்த பிறப்போடு உனக்கு வந்து மறுபிறப்பு முடிஞ்சது, அதுக்காக வந்திருக்கேன் என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னீங்க சார். இப்பதான் சொன்னீங்க, ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான் சொன்னீங்க சார். ஆமாம். சார் எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு நான் ஏன் ஜாதகம் கத்துக்க வந்தேன்னு குரு ரேவதி இருக்கிறத வச்சு ப்ரூவ் பண்ணீங்க சார். அப்ப இந்த பலன் எனக்கு ஒத்து வருங்களா சார்? கடைசி பிறவிங்கிறது ரேவதியில் யாருக்கு கிரகம் இருந்தாலும் ஒத்து வரும், கண்டிப்பாக ஒத்து வரும். ஓகேங்க சார். யோகி சாரம். சரி சரி. 100% உங்களுக்கு அதே தான். நான் தான் சொல்லிட்டேன், நிறைய மாணவர்கள் இருக்குன்ட்டேன்ல. நான் ஆமாங்க சார். ஆமாம். நான் தான் போர்டில் ஜாதகம் போட்டுகிட்டே தானே இருக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஜாதகம் தானே எல்லாமே கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்கிறேன். ஆமாங்க சார். கண்டிப்பாக உண்மைதான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காதுல்ல, நான் இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ ஜாதகம் பார்த்தேன், எவ்வளோ ஃபோன் கால் அட்டன் பண்ணேன். கரெக்டு. சோலைராஜன் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது. சார் என்ன கூட சொல்லியிருக்கீங்க சார். ஒரு தடவை எனக்கு பாருங்கள் லைனாக வருது பாருங்க. நிர்மலா அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இவருக்கு கொடைக்கானலில் இருக்கிறாரு, அவருக்கு சொல்லியிருக்கேன். ஆமாம் குருஜி சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து முக்தி நிலைங்கிறது என்ன சின்ன விஷயமா? ஒருத்தர் வந்து பிறவிகளை கடந்து வர வேண்டியது. எத்தனை பிறப்புகளை வந்து எடுக்கணும்? ஓர் செல் உயிராகி, அதுக்கப்புறம் 2 ஆகி, அதுக்கப்புறம் 3 ஆகி, 4 ஆகி, அப்புறம் பூச்சாகி, புழுவாகி, எத்தனை கதை இருக்குதுங்க. இந்த நிலையை வந்து அடையிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அது. எனக்கு தெரிஞ்சு நிறைய மாணவர்கள் ஜாதகம் அது காட்டுது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரைட்டு, நம்ம ஜாதகம் அந்த அமைப்புகள் வந்து இருக்கிறனால பிரபஞ்சம் நமக்கு இதெல்லாம் புரிய வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணுற மாணவர்களுக்கு இதை கொடுக்க சொல்லியிருக்கு. இது வந்து நார்மல் வகுப்பெல்லாம் கிடையாது. இது வந்து குருகுலம் மாதிரி. குருகுலம் மாதிரியெல்லாம் கிடையாது, குருகுலமே தான். உண்மை சார், உண்மை சார். ஆமாம். உண்மை, 100% உண்மை. இன்னும் அந்த காலத்தில் வந்து காட்டில் வந்து மடத்தில் வந்து நீங்கள்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க குரு சேவைக்காக. இப்போ அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. டெக்னாலஜி மாறிடுச்சு, காலகட்டங்கள் மாறிடுச்சு. குருக்குண்டான மரியாதை நீங்களும் கொடுக்குறீங்க, நானும் உங்களுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்குறேன்.
யார் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஹையர் கிளாஸில் கொண்டு வரது கிடையாது. நான் கரெக்டாக கழட்டி விட்டுருவேன். நான் இதுவரை என்கிட்ட படித்த மாணவர்கள் விளையாட்டு போகல நீங்கள் நினைக்காதீங்க, 1000 பேருக்கு மேலே படிச்சிட்டாங்க. 2018 நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் டைரக்ட் கிளாஸ் எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து கோவிட்டுக்கு பிறகு ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் தான். 1000 பேருக்கு மேலே என்கிட்ட படிச்சிருக்காங்க. அப்போ எல்லாருமே வகுப்பு பிடிக்கலன்ட்டு போக கிடையாது யாருமே. அங்கே என்ன தெரியுமா நடக்குது, வருவாங்க, ஒரு 4-5 வகுப்பு படிப்பாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அப்பா செம்ம ரகசியம் கிடைச்சிதுடா, இதுவே நமக்கு போதும்னு சொல்லி எல்லாம் வந்து பிரேக்கப் ஆகிட்டாங்க. யாரும் புரியாமலாம் வெளியில் போக கிடையாது. ஒரு 4-5 வகுப்புலேயே வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சதே வந்து பெருசாகி போயிடுச்சு அவங்களுக்கு. அப்படி தான் வெளியில் போயிருக்காங்க. ஏன்னா எனக்கு கால் வரும், திடீர்னு ஒரு கால் வரும், ஐயா என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட தாங்க படித்தேன், இதுவரையும் நீங்கள் சொன்னதாங்க நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதை வச்சு தாங்க ஜாதகம் பார்க்குறேன், அக்யூரஸாக இருக்குங்கய்யா அப்படின்னு. அப்படியா, எத்தனை வகுப்பு படிச்சீங்க, நான் உங்ககிட்ட ஒரு 4 வகுப்பு படிச்சுப்பீங்கய்யா. 4 கிளாஸ் வந்திருக்கீங்க அப்படின்பாரு. 4 கிளாஸ்க்கேவா அப்படின்னு எனக்கு ஒரு சிரிப்பு வரும். எனக்கு கரெக்டாக புரிஞ்சு சொல்கிறது புரியுதா? புரியுது சார், புரியுது சார். அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இதே நமக்கு போதும்பா அப்படின்னு நினச்சிட்டாரு அவர். இப்போ நீங்கள் ஒரு சிலர் கண்டினியூவாக வரீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய தேடல் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் தேடல் அதிகமாக இருக்குதுன்னா பத்தலை இன்னும் தெரிஞ்சுக்கணும், நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், முக்தி நிலையை நோக்கி போகணும் அப்படின்ற இதில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபுல்ஃபில் அடைஞ்சே ஆகணும் அப்படின்றவங்க தான் இப்போ வந்து ஃபாலோ கொடுத்துட்ருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் வந்தாங்க, ஒரு 4 வகுப்பு படித்தாங்க, 5 வகுப்பு படித்தாங்க, 10 வகுப்பு படித்தாங்க, அப்பா சூப்பர்ப்பா செம மேட்ரு கிடைச்சிருக்குது அப்படின்னு அவங்க எங்கேயும் ஒதுக்கிட்டு தொழில் பண்ணுறாங்க, ஃபேமிலிக்கு பார்த்துக்கிறாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க. டவுட்னா கால் பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆமாங்க சார், புரியுது சார். ஆமாங்க சார். அதான் நடந்துட்டு இருக்கு. ஐயா இது குருகுலம் சொல்றீங்க ஐயா, இது ஹைடெக் குருகுலம் ஐயா. ஹைடெக் எப்படிங்க? ஹைடெக் குருகுலம் ஐயா இது. கண்டிப்பாக. அதாவது இருக்கிறதுலே நீங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. சாதனையாளர்கள்ல ஒருத்தர் நீங்க. இந்த அஸ்ட்ராலஜில இருக்க சாதனையாளர்கள்ல நீங்க தான் முதன்மையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் பரிகாரம் போட்டிருக்கான் காலையில், உங்களுக்கு லக்ன பாவம் முடக்கானால் மொட்டை அடிச்சுக்கோங்கன்னு இருக்கான். யாரும் மொட்டை அடிக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை யாருக்கு லக்ன பாவம் முடக்கானாலும் நீங்கள் வந்து மொட்டை அடிச்சுக்கோங்க, தலையை வந்து சீவாதீங்க, பெண்கள் வந்து நீட்டாக இருக்காதீங்க, குளிக்காதீங்கிறான். ஏதாவது ஃபங்க்ஷன் போனீங்கன்னா நீங்கள் வந்து குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகாதீங்க, அப்படியே வந்து பார்த்தா அவங்கள வந்து கேவலமாக நினைக்கிறான், அப்படி போகாங்கிறான் அவன் பரிகாரத்தில். வல்லரசு தினேஷ் அவன் பேர், வல்லரசு தினேஷ் ராஜா. குருஜி அதோட சுக்கரன் கெட்டு போனா அழுக்கு ட்ரெஸ் போட்டு போக சொல்றாரு. ஐயோ கடவுளே, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வந்து தகவல் போட்டிருந்தாரு, ஏண்டா டே லக்னம் வந்து முடக்கானாக்க நீ வந்து மொட்டை அடிக்க சொல்கிற ரைட்டு, பெண்களை வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணாமல் அழுக்கு ட்ரெஸ்ஸில் வந்து கல்யாணத்துக்கு போங்கிற ரைட்டு அப்படி சொல்லி திட்டி போட்டிருக்காரு. அவனை வந்து ஒரு கேவலமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரிடா லக்ன பாவம் வந்து ஆனாக்கா மொட்டை அடிக்க சொல்கிற, இப்போ 8ஆம் பாவம் வந்து முடக்கானா என்னடா பண்ணணும்னு கேட்குறாரு அவர். அவங்கள வந்து போய் செத்து போயிட சொல்லுவியான்னு கேட்குறாரு அவர். என்ன சொல்லுவாரு, என்னது? இல்ல 8ஆம் இடம் முடக்கானா அடிக்கடி போன மாதிரி போய் சுடுகாட்டுல படுத்து எந்திரிங்க பாரு. அடப்பாவி. யூடியூப்ல கேட்டேன் சார், பாத்ரூம்ல போய் 1 hour அப்படி யாருக்கும் தெரியும் உட்காந்து வாங்கன்னு கூட ஒருத்தர் யூடியூப்ல சொல்லியிருக்காரு. பாத்ரூம் போய் யாருக்கும் தெரியாம உட்காந்துருக்காரு. பரிகாரம்.
வாழ்வியல் பரிகாரங்கள். அதான் வாழ்வியல் பரிகாரங்கிறது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கூட இருக்கும்னு நினைச்சேங்க சார் 4-5 வருஷத்துக்கு முன்னால. ரிப்பர்லாம் கட் பண்ணி போட சொன்னாங்க ஐயா. ஆமாங்க, ஆ. அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நிறைய சொல்றாங்க. பைத்தியக்காரங்க எங்கே இருந்து வந்தானுங்களா அப்பா. 12ஆம் பாவம் கெட்டு போனா கட்லுக்கால உடைக்க சொன்னாங்க சார். கட்லுக்கால ஐயா இதெல்லாம் சார் ஒரு நிமிஷம். இதெல்லாம் வந்து ஐயா இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பாவம் தான் ஐயா. கண்டிப்பாக அவன் ஜெனரேஷனே வந்து விருத்தியாக போகிறதில்ல. அது வந்து அழிஞ்சு போயிடும். நானே சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். என் வாக்கு பலிக்கு கண்டிப்பாக. இந்த 12ஆம் பாவம் கெட்டு போனா கட்டில் கால உடைக்க சொன்னாங்க இல்லையா? ஆ. actually வந்து இவங்க கால உடைக்க சொல்லி இருப்பாரு. அது அடி விழுந்துரும் நினைச்சுதான் கட்டில் கால உடைக்க சொல்லிட்டாரு. ஐயோ கடவுளே. இப்போ வாழ்வியல் பரிகாரங்கள்ங்கிறது என்னென்னா, அதான் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்து தூரமாக கோவில் இருக்குது, நம்ம வந்து அடிக்கடி போக முடியாது, வீட்டில் இருந்து நம்ம என்னென்ன பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வாழ்வியல் பரிகாரம். அதான் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை ஒத்து போகுது. நம்ம டெய்லி எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஈவினிங் வரோம், ஒரு டிவி பார்க்குறோம், ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருக்கோம், மறுபடியும் படுத்து தூக்கிறோம். இது வந்து வாழ்க்கை. இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வாழ்வியல் பரிகாரம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், புதன் யோகியாக இருக்கனால புதனுடைய மந்திரம் சொல்லுங்கள், ஆயிலை கேட்டைக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள், அதுக்கு உண்டான உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க, அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இப்போ இது வந்து வாழ்வியல் பரிகாரம். கரெக்டாக இல்லையா? இதாங்க சார் கரெக்ட். இதுதான் கரெக்டான பரிகாரம். சுடுகாடுக்கு போகிறான், படுத்து எழுதிருக்காங்களாம், பாத்ரூமில் போய் உட்காருக்காங்களாம். ஐயோ சாமி. சார் அவங்களுக்கு முடக்கு பாவத்தை எடுக்கிறது சார், அந்த முடக்கு நட்சத்திரத்தை தான் சார் நிறைய பேர் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாவத்தை எடுக்கிறோம், அந்த பாவத்தை எடுக்கிறாங்க சார். அவங்க வந்து நட்சத்திரத்தை தான் கணக்கெடுத்து சொல்றாங்க சார். கரெக்டு தான். அந்த பையனுக்கு வந்து ஏதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டீம் இருக்குது, அவனுங்கெல்லாம் பரிகாரம் பேசுகிறத பார்த்தாக்க ஐயோ இவனுங்களாலேயே வந்து இந்த ஜோதிடமே இந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, அதுவும் குட்டி சவர் 1000 முடிச்சுட்ருவானுங்களா இருக்குது இந்த ஜென்மத்தோட. சார் போன வாரம் ஏதோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா முத பரிகாரம் கர்ணநாதனுக்கு பண்ண சொல்றாங்க சார். ஆ. கர்ணநாத நட்சத்திரத்துக்கு முத பரிகாரம் பண்ண சொல்றாங்க. ம். அந்த லாஜிக்கே புரியல. அது என்ன பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. கரெக்டு ஜி. அதாவது ஒன்றுமே, ஆமாம், ஒன்றுமே தெரியாத பசங்க ஜி, ஒன்றுமே தெரியாத ஆளுங்க. இது திடீர்னு இதுக்குள்ளே இவ்வளோ சுச்சமங்கள் இருக்குது, இதை பற்றி இது ஒன்றுமே தெரியாமல் அவனுங்களாம் பணத்துக்கு வேண்டி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விட்டு அசிஸ்டண்ட் ஒன்று போட்டுக்கிறானுங்க. அப்பாயின்மெண்ட் வந்து 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா, 7000 ரூபா, 10000 ரூபா. அதுலேயும் வந்து ஸ்பீட் சர்வீஸ்லாம் இருக்குது. நீ நார்மலாக வந்து 3000 கட்டணும்னா 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு. இன்றைக்கே பார்க்கணும் அப்படின்னா 7000 ரூபாய் 8000 ரூபா கட்டணும். அவங்க விட்டா சீக்கிரம் முக்தி வாங்கி கொடுப்பேன்னு கூட சொல்லுவாங்க. குருஜி இங்க ஒரு திருப்பூர்ல ஒருத்தர் குருஜி சரியான ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு குருஜி. அந்த பண்ணியா தாடி தாடி குருஜி. அவன் தான், அவனே தான் சொல்கிறான். அவர் ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டு வருவாருங்க. பேசுறேங்க. ஆமாம். இல்லை அவன் கொஞ்சம் தூரமாக நின்று பாருங்க, கருப்பு பண்ணி மாதிரியே இருப்பான் பாருங்க. இங்க அவர் வந்து இங்க திருவனந்தபுரத்துல அந்த இந்து கோயில் இருக்கு, பரசுராமர் கோயில். அங்க வந்து அமாவாசை அப்போ வந்து நான் அங்க நிறைய பேரை கூட்டிட்டு போறான்னு கேள்விப்பட்டேன். அங்க வந்து அவரு திருவல்லம் அங்க வந்து இந்த பூஜை இது பண்றது அது ஒண்ணுமே இல்லை. அங்க டிக்கெட் வந்து ஒரு 25 ரூபா 100 ரூபா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவங்க மூலமா போகும்போது அதிகமான அமௌண்ட் வச்சு அங்கேயும் போய் கான்டாக்ட் வச்சுட்டானுங்க. ஆமாமா, கேரளால ஃபுல்லாவே அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து நிறைய பேர் வராங்க. நான் அந்த கோவில் போகும்போது பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இது அந்த திலோகமும் வந்து அந்த அதிகமா ஃபேமஸா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் இவனுங்க வந்து எல்லா இடத்துலையும் டைப் வச்சுக்கிறானுங்க. வச்சுக்கிட்டு எங்கெங்க பரிகாரங்களுக்கு போட்டு தள்ள முடியுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து அவன், அதாவது இது வந்து ஒரு புனிதமான ஒரு துறை, இதில் வந்துக்கிட்டு இப்படி பண்ணானே அப்படின்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னா வேறு துறைகள் தான் நிறைய இருக்குது, அதில் போகலாம். நம்ம இந்த துறையில் அதாவது
ஆன்மீகம் என்பதே வந்து நமக்கு வந்து என்னென்னா முக்தி நிலை நோக்கி செல்வது ஒன்று. அடுத்தது நம்ம கர்மாவை தீர்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பேஸே. அதில் கர்மா வந்து சேர்த்திக்க கூடாது அப்படிங்கிறது அதனுடைய தத்துவமே. அதையே விட்டுட்டு இவனுக்கு இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது ஒன்றுமே அது வந்து புரிய மாட்டேங்குது நமக்கு. கரெக்டா இல்லையா? ம், கரெக்ட் சார். கரெக்ட் சார். ஆமாம். ஆமாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். ம், நம்ம இப்போ ஒரு குரூப்பா வந்து மோட்சம் அடைய போறோம் அப்படிங்கிறோம் சார் இல்லையா? ம். அப்போ நம்ம வேற ஏதாவது இடத்த சந்திப்போமா சார்? ஏதாவது ஒரு கடவுள்ல போய் ஐக்கியம் ஆயிடுவோமா? அது எப்படின்னு அதை கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல சார், இப்போ ஒரு நல்ல குரூப் அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஆசை வருது இல்லையா சார்? இது சரி, எங்கேயாவது அது நாளை ஃபோனில் கேளுங்க. சொல்லுங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டாபிக். ஃபோனில் பேசலாம். சரி, ரைட். முடிச்சுக்கலாமா? மணி என்னப்பா? மணி 8:30 ஜாவ போகுது சார். ரைட். ஓகே 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 ஓகே. இன்றைய வகுப்பு முடிஞ்சது. வகுப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ரொம்ப அற்புதமா சூப்பரா இருந்துச்சு சார். அற்புதமா இருந்துச்சு சார். சார். நிறைய விஷயம் நல்லா இருந்தது சூப்பரா இருந்துச்சு சார். ரைட். ஓகே ஓகே நிறைய ஓகே. விஷயங்கள். எங்களுக்கு முக்தி தந்த முக்தீஸ்வரர் நன்றி குருஜி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருமே இங்கே வந்து சிவன் தான். கரெக்டா? எல்லாருக்குள்ளாரையும் சிவன் என்பது இருக்குது. சிவதத்துவம் என்பது எல்லார்கிட்டையுமே இருக்குது. எல்லா பெண்கள்ட்டையும் இருக்குது, எல்லா ஆண்கள்ட்டையுமே இருக்குது. அது வந்து நம்ம பக்குவம் அடைகிறது தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. கடவுளுங்கிறது நம்ம வந்து வெளியில் தேவையே இல்லை. நமக்குள்ளார தானே இருக்காரு. கரெக்டு தானே? கரெக்ட் கரெக்ட் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ம். சார். நன்றிங்க சார். வணக்கம் சார். ரைட்டுங்க. தேங்க்யூ முடிச்சது. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. ரைட்டுங்க. ஓகே. ஐயா, நம்ம வகுப்பு தினம் தினம் மெருகூட்டினே போகுதுங்க ஐயா. அதாவது என்ன காரணம்னு தெரியுமா? மெருகையிட்டே போகிறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? அதை கூட நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் என்னுடைய கரணநாதன் சனி பகவான் இன்னைக்கு உத்திரட்டாதியில் இருக்காரு. அடுத்தது ரேவதிக்கு வராரு. இப்போ நான் வந்து இந்த உத்திரட்டாதி ரேவதியில் நான் டீச் பண்ணுற ஸ்டைலே வந்து மாறிடும். இந்த உத்திரட்டாதி ரேவதியில் கரணநாதன் உள்ளார போய் வெளியில் வர வரையும் என்னுடைய பாடத்திட்டங்கள் வந்து அப்பட்டமான ரகசியங்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்தும். சூப்பருங்க ஐயா. அதுதான் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சதா? அற்புதம் சார். ஆமாம். ரைட். ஓகே. நல்லதுங்க ஐயா. ரைட். நீங்க அப்ப என்னென்ன பாடத்திட்டம் போடுறீங்களோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு. எப்பவுமே கண்டிப்பாக. எங்க வாழ்க்கையில அதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப நாங்க நன்றி கடன் பட்டுப்போம் உங்களுக்கு. ரைட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். வகுப்பு முடிஞ்சது. நாளை பார்க்கலாம். நன்றி சார். வணக்கம் சார். ரைட். ஓகே. ஐயா நன்றி, வணக்கங்க ஐயா. நல்லது.